ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு குடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃபிரெண்ட்ஸ், ஆ இந்த எம்எஸ்டி லெவல், ஸோ இந்த மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரில ஆ இன்னைக்கு நேத்தைக்கு நம்ம குடுத்திருந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்ட்டா அதாவது என்னன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமா வந்து இந்த நம்ம எம்எஸ்டி லெவல்லயே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இங்க சஸ்டெயின் ஆன பிரைஸ் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எத்தன மணிக்கு நமக்கு வந்து இந்த எம்எஸ்டி லெவலுக்கு கீழ வந்திருக்கு அப்படின்னா, ஆ ஒரே நிமிஷம். 10:35. ஸோ 10:35க்கு ஃபர்தரா வந்து எம்எஸ்டி லெவலுக்கு கீழ வந்து நமக்கு செல்லிங் என்ட்ரி. இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கீழ வந்திருக்கு. ஸோ இங்க எதுவுமே செல் எல்லாமே குடுத்தது வந்து எம்எஸ்டி லெவலுக்கு மேல. ஆ இங்க தான் இந்த கேண்டில் தான் 10:35க்கு தான் அப்புறம். ஏன்னா 10:30க்கு ஒரு கேண்டில் செல் குடுக்கு எம்எஸ்டி லெவல்ல. ஸோ எம்எஸ்டி லெவலுக்கு கீழ அடுத்து வந்து 10:35க்கு அந்த கேண்டில் கீழ குளோசிங் குடுத்துருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எம்எஸ்டி லெவலுக்கு அதாவது எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்றேன். ஸோ இந்த எம்எஸ்டி லெவல்ல போயி, திருப்பி ஏதாவது ஒரு செல் என்ட்ரி கிடைக்கு அப்படின்னா, அந்த செல் என்ட்ரி எடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணலாம்னா, எம்எஸ்டி லெவலுக்கு மேல ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து நமக்கு வந்து இங்க கால் பிரீமியம் வந்து கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து எங்க இது எம்எஸ்டி லெவல். காலோட எம்எஸ்டி லெவல். ஸோ 24,200 அப்படிங்கிற கால் பிரீமியத்துக்கான எம்எஸ்டி லெவல். ஸோ எம்எஸ்டி லெவல்ல கரெக்ட்டா போயிட்டு, இது எம்எஸ்டி லெவல்ல எத்தன மணிக்கு நமக்கு செல் என்ட்ரி குடுக்கும்? 11:45க்கு நமக்கு செல் என்ட்ரி குடுக்கும். இங்க நமக்கு 11:15. ஸோ இது 11:15. இங்க தான் நமக்கு வந்து 11:45. ஸோ 11:45க்கு எக்ஸ். ஸோ இங்க 11:45ங்கும்போது இங்க வந்துருது நமக்கு. இங்க கேண்டில் வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கு. ஓகேவா? ஸோ 11:45க்கு நமக்கு வந்து செல் என்ட்ரி கால்ல கிடைக்கல. இண்டெக்ஸ்ல கிடைக்கல. கால் நமக்கு குடுத்துருக்கு. அதே 11:45க்கு இங்க நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ல வந்து எம்எஸ்டி லெவல்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எம்எஸ்டி லெவல்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எம்எஸ்டி லெவல விட்டு மார்க்கெட் மேல போகணும். ஸோ எப்போ வந்து நமக்கு வந்து இந்த எம்எஸ்டி லெவல தாண்டி கீழ ஏன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் லைன் நான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்த ஒரு இது ஓவராலா மார்க்கெட் வந்து எந்த மாரி ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் இது. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழ தான் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து கேண்டில் க்ளோசிங் குடுத்துருக்கு. எத்தன மணிக்குன்னா, கரெக்ட்டா ஸோ 12:10. ஸோ 12:10க்கு தான் கரெக்ட்டா நமக்கு வந்து இண்டெக்ஸ்ல வந்து ஒரு எக்ஸாக்ட்டான செல் என்ட்ரி. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அ லோ. ஸோ லோ நான் எவ்வளோ சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நேத்தைக்கு வந்து இந்த எம்எஸ்டி லெவலுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் எம்எஸ்டி லெவலுக்கும் வந்து 137 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சாரி லோ. ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ள லோ. ஆ எஸ்1க்கு. ஸோ எஸ்1க்குள்ள லோல வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எம்எஸ்டி லெவலுக்கே பார்த்துடலாம் நம்ம. 167 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து இந்த எம்எஸ்டி லெவலுக்கும் எஸ்1க்கும் இருந்திருக்கு. இந்த 167 பாயிண்ட் பாருங்க, ஒரு 3 4 கேண்டில்ல நமக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம குடுத்துருக்கக்கூடிய அந்த எம்எஸ்டி லெவல்ல ஒரு அக்யூரஸான ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ இங்க நமக்கு வந்து கரெக்ட்டா 11:10ங்கும்போது 11:10க்குலாம் இங்க தான் இருக்குது. 11:35 தான் எம்எஸ்டி லெவலுக்கு மேல நமக்கு புட் ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா ஒரு எக்ஸாக்ட்டான ஒரு என்ட்ரி குடுக்குது. ஓகே. ஓகே. சார் நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இது வந்து எம்எஸ்டி லெவல் வந்து ஒரு யூனிக்கான மெத்தட்ல நம்ம வந்து டெய்லி வந்து கால்குலேஷன் பண்ணி இத குடுக்குறோம். ஸோ இதுக்கான கிளாஸ் அதாவது என்ன எம்எஸ்டி லெவல்னா எப்படி நம்ம இத கால்குலேஷன் பண்றது? இத மேனுவலா கால்குலேஷன் பண்ணணுமா? இல்லன்னா வந்து நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரா குடுத்துருக்கோம்னா, இண்டிகேட்டராவே இருக்கு. ஸோ நீங்க இந்த இண்டிகேட்டர வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நாளைக்கான லெவல் எங்க இருக்கு அப்படிங்கிறத அந்த இண்டிகேட்டரே உங்களுக்கு வந்து அ சொல்லிரும். ஸோ நாளைக்கு எம்எஸ்டி லெவல் எங்க இருக்கு? ஹை போனா எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஹை, 3 ஹை, செகண்ட் ஹை. ஸோ இந்த 3 ஹையும் இதுவே சொல்லிரும். ஓகேவா? ஓகே. ஸோ நாளைக்கான எம்எஸ்டி லெவல் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம்.
ஓகே. அப்படின்னா கரெக்டாக வந்து 23,935 ஸோ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு வந்து 23,883. ஸோ நம்ம 23,935 ஓகேவா. ஸோ 23,935 24 ஸோ 24,040 ஓகேவா. ஸோ இதுதான் எம்எஸ்டி லெவல். ஸோ 23,935 24,40 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து எம்எஸ்டி லெவல். ஃபர்ஸ்ட் ஹை, செகண்ட், தேர்ட் ஹை பார்த்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹை 24,137. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஹை. ஸோ 24,137. செகண்ட் ஹை வந்து இதுக்கு வந்து 24,391. ஓகே, இது செகண்ட் ஹை. தேர்ட் ஹை வந்து இதுக்கு வந்து 540. ஸோ இதை எடுத்துரும். ஸோ இது நேத்திக்குள்ளது. ஸோ 540ங்கிறது வந்து இதோட தேர்ட் ஹை. ஸோ 540 லோ. ஸோ இண்டெக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லோ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,734. 23 ஸோ 23,735 வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 23,585. 585. ஸோ 23,585 செகண்ட் லோ. ஸோ அதே மாதிரி தேர்டு வந்து நமக்கு வந்து 23,331. ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான நிஃப்டி இண்டெக்ஸ்க்கான லெவல். ஸோ எம்எஸ்டி லெவல் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 23,935 24,40 வரைக்கும் இருக்கக்கூடியது எம்எஸ்டி. ஸோ தேர்ட் லோ. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நீங்கள் ட்ரேடர் வியூவோ ட்ரேடிங் வியூவோ எடுக்கிறதா அதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ்க்கானது பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து இண்டெக்ஸ் க்ளோசிங் நடந்திருக்கிற ப்ரைஸ் வந்து 23,883 சொல்லுங்கள். ஸோ 23,883 நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900 ஓகேவா. ஸோ 23,900 அப்படிங்கிறது வந்து நம்ம அர்த்தமணியாக எடுத்திருக்கோம். ஸோ 23,900. ஸோ 23,900 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இந்த ரெண்டுத்துக்குமான லெவல் பார்த்துடலாம். ஸோ 23,900 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்துக்கான எம்எஸ்டி லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135. ஸோ 135 226 ரூபா. ஸோ 226 ரூபா வரைக்கும் இருக்கிறது வந்து இந்த கால் ப்ரீமியத்துக்கான எம்எஸ்டி லெவல். ஸோ 135 226 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து இந்த கால் ப்ரீமியத்துக்கான எம்எஸ்டி லெவல் ஓகேவா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹை அவ்வளோ பார்த்தீங்கன்னா 273 ரூபா. ஸோ 273ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹை. செகண்ட் ஹை வந்து 456 ஓகேவா. ஸோ 456. தேர்ட் ஹை வந்து 548. ஸோ தேர்ட் ஹை வந்து 548 ஓகே. ஸோ தேர்ட் ஹை வந்து 548. 548ங்கிறது வந்து கால் ப்ரீமியத்துக்கான தேர்ட் ஹை. ஸோ ஓகே 548 ஓகே ஓகே. புட் ஆப்ஷன். ஸோ 23,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம வந்து எம்எஸ்டி லெவல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ புட் ஆப்ஷனுக்கான எம்எஸ்சி லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73 ரூபா. ஸோ 73 ரூபாலேருந்து 110 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல் வந்து எம்எஸ்டி லெவல் ஓகேவா. ஸோ எம்எஸ்டி லெவல் வந்து 110 ரூபா வரைக்கும் இருக்குது.
அதே மாதிரி இதோட ஃபர்ஸ்ட் ஹை. ஸோ புட் ஆப்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 166 ஃபர்ஸ்ட் ஹை. செகண்ட் ஹை, ஸோ 166ங்கிறது ஃபர்ஸ்ட் ஹை. செகண்ட் ஹை வந்து ரூ. 203. ஓகேவா? ஸோ 203ங்கிறது செகண்ட் ஹை. தேர்டு ஹை வந்து 277. ஓகே, ஸோ இது புட் ஆப்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஹை, செகண்ட் ஹை, தேர்டு ஹை 277. ஓகே, இதோட லோ, ஸோ ஃபஸ்ட்டு லோ எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லோங்கிறது வந்து ரூ. 54 அப்படிங்கிறது இதோட ஃபஸ்ட்டு லோ. ஓகே, புட் ஆப்ஷன், ஸோ 23,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு லோ வந்து ரூ. 54. செகண்ட் லோ வந்து ரூ. 20. ஓகேவா? ஸோ இந்த ரூ. 20ங்கிற லெவலை தாண்டும் போது இந்த புட் ஆப்ஷன் வந்து 0க்கு போயிடும். அதனால் கீழே இருக்கிற லெவல் நமக்கு வேண்டாம். ஸோ இந்த 2 லெவல் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 23,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கான லெவல் எல்லாமே நம்ம வந்து எம்எஸ்டி லெவல் கொடுத்துருக்கோம். கால் ப்ரீமியத்துக்கு எம்எஸ்டி லெவல் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நாளைக்கான நிப்டிக்கான நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எம்எஸ்டி லெவல். ஸோ இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்க நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் சார்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ எம்எஸ்டி லெவலுக்கு மேலே போனோன்னா ப்ரைஸ் வந்து எப்படி ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடி தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நேற்றுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நேற்றுக்கான லெவலில் எதுவும் நமக்கு வந்து இல்லை. ஸோ நாளைக்கும் அந்த மாதிரி ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம எம்எஸ்டி லெவலில் வச்சு இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ட்ரேட் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுக்கணும், ஸோ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து பாருங்கள், இன்றைக்கி லெவலில் பாருங்கள், கரெக்டாக வந்து கால் ப்ரீமியம் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லோ, ஸோ லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு லோ, ஸோ நேற்றுக்குள்ள க்ளோசிங். ஸோ இது ஃபஸ்ட்டு லோ, எம்எஸ்டி இதோடைய ஃபஸ்ட்டு லோ ரூ. 119 கீழே ஓப்பன் ஆகி இந்த கால் ப்ரீமியம் நமக்கு வந்து எக்ஸாக்டாக எங்கே வருது பாருங்கள், இந்த எம்எஸ்டி லெவலில் லோக்கி மூவ் ஆகுது. ஸோ இங்கே நமக்கு புட் ப்ரீமியம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், எங்கே ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள் புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இதில் எம்எஸ்டி ஜோனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் எம்எஸ்டி ஜோன், இதான் கேண்டில், ஓப்பன் கேண்டில். ஸோ இதிலேயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது கரெக்டாக. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் இந்த புட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஒரு ஃபர்தராக அந்த ரெசிஸ்டன்ஸ் இதை தாண்டினது வந்து எத்தனை மணிக்குன்னு பாருங்கள், ஒரு 12 மணி நினைக்கிறேன், 12 மணிக்கு மேலே. ஓகே, ஸோ 12:40க்கு தான் இந்த லெவலுக்கு மேலே கிராஸ் பண்ணி இது நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அது வரைக்கும் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருந்திருக்கு. இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், கால் ப்ரீமியத்தில் நடந்திருக்கு பாருங்கள். கால் ப்ரீமியம் கரெக்டாக வந்து லோ, ஸோ ஃபஸ்ட்டு லோவிலேருந்து ஓப்பன் ஆகி கால் ப்ரீமியம் மேலே வருது. ஆனால் இங்கே எதுவுமே கீழே இறங்கல பாருங்கள். கால் ப்ரீமியம் மேலே ஏறினுச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து கீழே இறங்கணும். ஸோ இறங்கவே இல்லை. ஸோ புட்டு என்ன நடந்திருக்கு, புட் ஆப்ஷன் நடந்திருக்கு பாருங்க, புட்டு வந்து கரெக்டாக வந்து இந்த எம்எஸ்டி லெவல்லையே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்க தவிர புட் ஆப்ஷன் வந்து இறங்கலை. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடந்த மார்க்கெட் இது, லைவாக இன்னைக்கு மார்க்கெட் நடந்தது. புட் ஆப்ஷன் வந்து கீழே இறங்கல. கால் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கு. அதான் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்து இதோட ஓப்பனில் இருந்து எம்எஸ்டி லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 139 பாயிண்ட் வந்து கால் மேலே ஏறி இருக்கு. ஓகேவா? ஸோ கால் வந்து 139 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. ஆனால் புட்டு பாருங்கள், இதுதான் ஓப்பன் கேண்டில். ஸோ ஓப்பனில் இருந்து இது எங்கேயுமே கீழே இறங்கலை. அப்படியே வந்து ஃபஸ்ட்டு லோவில் இருந்தே இது வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகி கரெக்டாக வந்து 12:40க்கு மேலே இந்த ப்ரைஸ் வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் வந்து இந்த புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இங்கே இண்டெக்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து எம்எஸ்டி லெவலில் இருந்து எம்எஸ்டி லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பனிங் இன்னைக்கு. ஸோ ஓப்பன் ஆகி எம்எஸ்டி லெவலில் இது சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக நான் எம்எஸ்டி லெவலில் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எம்எஸ்டி லெவலில் இது வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தது இப்போ இண்டெக்ஸ் வந்து. ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். ஸோ நாளைக்கான லெவல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு நீங்கள் உள்ள லெவல் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சார்ட்டில் மார்க் பண்ணலை. ஸோ நாளைக்கு என்ன லெவலுங்கிறத நம்ம வந்து லைவாக உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து இதிலே சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கான லெவல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நாளைக்கு என்ன மாதிரி, அதாவது எந்தெந்த இடத்துல எப்படி என்ட்ரி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு
நீங்கள் ஒரு அருமையான ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான லெவல் வந்து அதாவது நாளன்னைக்கு நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம போஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாளையிலேருந்து நான் அதுக்கு மறுநாள் அதாவது இன்னைக்கு நைட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த வீடியோ, ஸோ இது அதிகாலையில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் வேலை காரணமாக கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கனால இனி வந்து அந்த வீடியோக்கள் வந்து காலையில் அதிகாலையில் உங்களுக்கு 5 மணி 5:30 மணிக்கு தான் அந்த வீடியோ வந்து நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த எம்எஸ்சி லெவல் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சின்ன கோர்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டாம். ஸோ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அதை பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த கோர்ஸுக்கான டீட்டெயில். ஸோ அது மட்டும் இல்லை, எப்படி எம்எஸ்டி லெவலில் கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அந்த எம்எஸ்டி லெவலில் நம்ம மேனுவலாக கால்குலேஷன் பண்ணாமல் அதை வந்து நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டராக கொடுக்குறோம். அதுவே வந்து மறுநாளைக்கான ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துரும். ஸோ அது நம்ம அந்த இண்டிகேட்டரும் ஃப்ரீயாக கொடுத்துரும். அது இல்லாமல் ப்ரைஸ் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குமான ப்ரைஸ் கோரிலேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.